முருகவேல் பதில் சொல்லிட்டோம். என்ன சிக்கல், அதுல என்ன தயக்கம்? அதாவது முதல்ல நாங்கள் பணம் ஒதுக்கணும், 55 கோடி ஒதுக்கணும், அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்றத ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் சகோதரர் சரவணன். அதுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி மத்திய அரசாங்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போதும் இந்த அகழாய்வுக்கான பணத்தை நிறுத்தி இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பணம் தேவையில்லை, எங்களுடைய தொன்மையை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த உச்சபட்ச எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து இந்த அகழாய்வை தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 5 கட்ட அகழாய்வை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியார் ஒதுக்கி இருக்கிறார். நீங்க ஒதுக்கல, இப்ப இன்னைக்கு ஒதுக்கலன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் ஒதுக்கல அப்படின்னு. அப்ப ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதற்குண்டான அந்த நிர்வாக திறமை இருந்தால் நீங்களும் ஒதுக்கி அதற்குண்டான அகழாய்வை மேற்கொள்ளலாம். தமிழர்கள் மீது உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கிறது, தமிழை சொல்லி நாங்கள் அரசியலுக்கு ஆதாயத்திற்காக மட்டும் நாங்கள் இல்லை, உண்மையாகவே நாங்கள் பண்பாட்டிற்காகவும் இருக்கிறோம் என்ற எண்ணம் இருந்தால் நீங்க அதை செய்யலாம். எப்படி கட்டாய கல்விக்கான நிதியை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருந்து ஏழை மாணவர்களுடைய இந்த உயர்ந்த கல்வியை தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த கல்விக்குண்டான முயற்சியை உங்களுடைய நிதியிலிருந்து ஒதுக்காமல் நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்கிறீர்களோ அதுபோல நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது, தோழர் கனகராஜ் அதுதான் சொல்றாரு, இதுபோல இது நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதைத்தான் தோழர் கனகராஜ் அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், நிச்சயமாக முதல்வரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும், அது இருந்தால் இது போன்ற உங்களுடைய சொந்த பணத்திலிருந்து நீங்கள் கொண்டு சேர்க்கலாம் சொல்றேன். இதற்கு முன்பாக எங்களுடைய ஆட்சி காலம் இருக்கிற போது இந்த துறைக்கு தற்போது முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருக்கிற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி உதயச்சந்திரன் தான் அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. அப்ப இவர் தவறான தகவல்களை அரசாங்கத்திற்கு கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு மூத்த IAS அதிகாரி சொல்கிறார் என்ற அந்த அடிப்படையில் இவர்கள் சொல்கிறார்களா என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. காரணம், இத்தனை கட்ட அகழாய்வுகளை இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. உடனிருந்த அரசு செயலர் நீங்கள் தான். அப்படி இருக்கிற உண்மைகள் எல்லாம் மறைத்து இவர்கள் இதையெல்லாம் செய்யவில்லை என்கிற ஒரு அவப்பெயரை இந்த அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறதா என்கிற ஐயமும் எனக்கு ஏற்படுகிறது. நடந்தவற்றை ஒரு அதிகாரி முழுமையான தகவல்களை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இது நியாயமானதாக இருந்திருக்கும். இல்ல, இப்ப நம்ம எல்லாத்தையும் தாண்டி ஆய்வு முடிஞ்சு அறிக்கை மத்திய அரசு தொல்லியல் துறைக்கு கொடுத்தாச்சு. அந்த ஆய்வறிக்கையை வெளியிடுறதுல தான் இப்ப சிக்கல். அதுல ஏற்படுகிற கால தாமதம் தான் இப்போதைக்கு பிரச்சனை. அந்த கால தாமதத்துக்கு ஒரு கூட்டணி கட்சியாக தார்மீகமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில் குரல் கொடுக்குமாங்கிறது தான் அவர்களுடைய கேள்வி. அப்ப அது என்ன பண்ணிருக்கணும், அண்ணன் எடப்பாடியாருக்கு ராஜகிரீடம் வைத்து உங்களுடைய முதலமைச்சர் அந்த சாமரம் வீசுவது போல வீசி அது போல ஒரு சித்திரத்தை நீங்கள் வரைந்து நீங்கள் உங்களுடைய ஐடிவிங்களை சொல்லியிருந்தீங்கன்னா அது நியாயம். இவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணிகளை கொண்டிருக்கிறோம் நாங்கள். முன்னாள் முதலமைச்சர் இத்தனை சாதனைகளை புரிந்திருக்கிறார். கொரோனா காலத்தில் சுத்தமாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வருமானமே இல்லை. அந்த நேரத்திலும் இந்த அகழாய்வு நின்றுவிடக் கூடாது என்று தொடர்ந்தவர் அண்ணன் எடப்பாடியார். மிக பெரு வெள்ளம் ஏற்படுகிறது, மிகப்பெரிய மழை ஏற்படுகிறது, தோண்டிய குழிகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி விடுகிறது. அந்த தண்ணீரை எல்லாம் இறைத்து மீண்டும் தொடர்ந்து அந்த நேரத்திலும் அகழ்வாய்வு மேற்கொண்டது நாம. இந்த அகழ்வாய்வுக்கான ஒரு அந்த காட்சியகம் வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த காட்சியகத்திற்கு அடிக்கோல் நாட்டி அதற்காக 12.5 கோடி ரூபாய் ஒதுக்கியது அண்ணன் எடப்பாடியார். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 கோடி ஒதுக்குறீங்க. 9 கோடி வருஷா 12.5 கோடி பெருசா ஒட்டிட்டு அதுக்குண்டான திறப்பு விழாவிற்கு மட்டும் நீங்க உங்களை பெருமையா தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள். அது பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆட்சி அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது, யார் அந்த நேரத்தில் நிறைவு செய்கிறாங்களோ அவங்க பண்ணிக்க போறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது போன்ற சாதனைகள் எல்லாம் செய்தவர்களை கேவலமாக சித்தரித்து ஒரு அமைச்சர் ஏற்றுக்கொண்ட அந்த தன்னுடைய அந்த பதவி பிரமாணத்தினுடைய அந்த உறுதிமொழிக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீர்கள். இப்ப நான் நேற்று காவல்துறை இயக்குநரை சந்தித்து நான் புகார் கொடுத்திருக்கிறேன். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கல என்று சொன்னால் நிச்சயமாக கவர்னரையும் நான் என்னுடைய பொதுச் செயலாளரை அனுமதி பெற்று நான் பேப்பேன். ஆனா அதான் சொல்றேன், இங்க பாருங்க, நீங்க கேட்கலன்னு குறை சொல்லுங்க தாராளமா. ஏன்னா எதிர்க்கட்சி என்கிற முறையில் ஆளுங்கட்சி என்கிற முறையில் குறை சொல்லுங்க, உங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமை இருக்கிறது. ஆனால் செய்த சாதனைகளை மறைத்து எதுவுமே செய்யாமல் நாங்கள் தான் இந்த தமிழர்களுக்காகவே பிறந்திருக்கிறோம், தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்றீங்க பாத்தீங்களா? இது ஒரு தேர்தல் நாடகம். தேர்தல் வருவதற்குண்டான ஒரு அச்சாரமாகத்தான் நாம் இதை சுருக்கமா ஒரே சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னா, ஒரே கேள்விக்கு பதிலே இல்லை. ஐயா, பாஜக வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க சரண்டர் தாங்க ஆக போறோம். ஒரு வரி சுருக்கமா இல்ல, அதாவது ஆமா, காங்கிரஸ் தொங்குதது என்று சொன்ன திமுக இன்றைக்கு எப்படி சரணடைந்து அவர்களுடைய கைக்குலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அது போல நாங்க இல்ல. ஆனால் பாஜக அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் சுயமாக நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த துணிவு உங்களுக்கு இல்லைன்னு நாங்க சொல்றோம்.